என்னாச்சு பொண்ணுக்கு அப்பா வரட்டும், நம்ம பொண்ணை பாத்துருவோமா? அதுக்கு முன்னால நேரம் போய்கிட்டே இருக்கலாம். கடவுளே, இதெல்லாம் என்ன சோதனை? நான் வந்திருக்கவே கூடாது இதெல்லாம். அதுவும் சரிதான். சரி கூப்பிட்டோம். பாஞ்சாலி பிள்ளைய கூட்டிட்டு வாமா. யாராவது அது பாஞ்சாலிங்கிறது புது கேரக்டரா இருக்கு. இவன் என் பொண்டாட்டி. பிள்ளை ஒத்தையில இருப்பல்ல, அதான் என் பொண்டாட்டியை கூட்டு வந்தேன். அதான் பொண்ணு வந்தாச்சு. பொண்ணு தலைய கமத்துல நின்னுட்டு இருக்கு. மாப்பிள்ள அங்க மாற பாத்துட்டு இருக்கா, பொண்ணு இங்க மாற பாத்துட்டு இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பாக்கல. இனிமேதான் ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் இருக்கு. இன்ப அதிர்ச்சி காத்து இருக்கு ரெண்டு பேருக்கும். பொண்ணு கொஞ்சம் நிமிர்ந்து பாருமா, மாப்பிளைய பாரு. தேவா பொண்ண பாரு வந்து நிக்கல. சும்மா இருங்க சித்தப்பா. ஏன் மாப்பிள்ள நீ பாக்காம நாங்க எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்க பொண்ணை எல்லாரும் பாரு. என்னது மாப்பிள்ளையா? எட்டி புஷ்பா, குழந்தை பொண்ணு பாருன்னு சொன்ன என் மோன் வாயை பழக்கம்டி. நானா மாப்பிள்ளன்னு எட்டி நீ நம்பி பக்கமா சொல்லணும். நான் ஏதாவது சொன்னு வச்சுக்கோ கோவப்படுறோம்டி. அந்த இடத்துல திருப்பி வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோ, நமக்கு பொண்ணு வீட்டுல வந்து அசிங்கமா பேர் பத்துக்கட்டி. எப்படியாவது பக்கமா சொல்லிட்டி. நீ சொன்னதாண்டி கேப்பான், கோவப்பட மாட்டான். ஏக்கா பொண்ணை பார்த்தா எனக்கு நல்லா பிடிச்சு போச்சு. ஏக்கா மூக்கு முழியுமா நல்ல கிளி மாதிரி இருக்கு. இந்த பொண்ணைய வேண்டான்னு சொல்லுவான். ஏ புஷ்பாக்கா, தெரியாம தான் கேட்கேன். இக்கா போற இடமெல்லாம் பொண்ணு பார்க்க இடத்துல பொண்ணு கிளி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுதாவா? என்னக்கா இது? ஏக்கா சேம் டவுட்டுக்கா, கொஞ்சம் கிளியர் பண்ணுக்கா. ஏடி பச்சை கிளியை கண்டா யாருக்கு தான் பிடிக்காது? நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம தெருமுக்கில் ஒரு மரணிக்கு பத்தி ஆலமரம், அதுல கூட ஒரு பச்சை கிளி வந்து அப்பப்போ வந்து கீக்கின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும்ல, எல்லாரும் ஓடி ஓடி பார்ப்போம்ல. அதே மாதிரிதான் அந்த பச்சை கிளியை எல்லாருக்கும் பிடிக்க மாதிரி பொண்ணும் அப்படிதான் பச்சை கிளி மாதிரி இருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி சொல்லுது. ஓக கதை அப்படி போதாக்கா? அதனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்து அப்படியே தான் இருக்குன்னு. நீ கிளியர் ஆயிட்டு. ஏக கவலைப்படாத, பொண்ணை மட்டும் அவன் ஒரு நிமிஷம் பாக்கட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கே பிடிச்சு போகும் பாரு. ஆமா மக்களே, எதுவும் கோவப்பட்டுக்கிடாத. நீ தான் மாப்பிள்ள, உனக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். நீ பொண்ணு பார்க்க கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லி தான் என் குழந்தைனுக்கு பொண்ணு பார்க்க தான் சொல்லி உன்னிட்ட மாத்தி சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கோம். பொண்ணை பாரு, உனக்கு தான் பொண்ணை பார்க்க வந்திருக்கோம். பொண்ணு நல்ல அளவோட நல்ல புள்ள, நல்ல லட்சணமா இருக்கு. நிமிந்து பாரு மக்கா. என்னது நான் மாப்பிள்ளையா? ஆமா தம்பி, எத்தனை இடம் சொல்ல மாப்பிள்ள நீங்க தான். யாழினி அதே பொண்ணு. ஏ பொண்ணு, மாப்பிள்ளை பாருமா. தேவா சிரிச்ச மாதிரி தான் இருக்கா. ஏக்கா அப்ப பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம்? எடி பொண்ணு பிடிச்சிருந்துன்னு வச்சுக்க, எனக்கு அதுவே போதும் டி. அதம் டி எனக்கு சந்தோஷம். வேற என்ன வேணும் எனக்கு வாழ்க்கையில? இருந்தாலும் மனசு பக்குன்னு இருக்கு பாத்துக்கோ. இவன் பேசாம இருப்பான், அதுக்கப்புறம் வந்து எனக்கு பொண்ணு பிடிக்கல, எனக்கு கல்யாணம் வேண்டாம்பா. அதனால மெதுவா நைஸா கேலிட்டி பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சின்ன நம்ம பத்மாக்க கேட்க கேள்வியை பார்த்தா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இது என்ன கேள்வி பிடிச்சிருக்கான்னு நாலுபடி தேவையில்லாம என்னத்தையா ஒண்ணு இழுத்துட்டு போயிடாதியா. நம்ம பத்மாக்காவை பத்தி விஷயம் தெரியுங்களா? அன்னைக்கு புஷ்பாக்க சொன்னது ஞாபகம் இருக்கா? அந்த ரகசியம் தானே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு சின்ன பொண்ணு. அது எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்? அதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருந்தானே வாயை மூடிட்டு பேசாம இருக்கேன். இது வரைக்கும் பொண்ணு பார்க்குற விஷயம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. 4 மணி வாயை திறக்காம இருந்தா சரிதான். தேவா தேவா, மாப்பிளைக்கு இப்ப இடி விழுந்தா கூட காது கேட்காது. மக்களே என்ன சித்தி சொல்லுங்க. பொண்ணு பிடிச்சிருக்கா? என்ன சித்தி கல்யாணமா? அடுத்த வாரம் வச்சிட வேண்டியதான். தேவா உங்க சித்தி என்ன கேட்டா? பொண்ணு பிடிச்சிருக்கான்னு நிறைய கேட்டா. அதுக்குள்ள அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு என்ன மாதிரி அவசரப்படுத? வச்சிருவான் கவலைப்படாத. பொண்ணுக்கு அப்பா வரேன்டமா. நான் வேற சித்தி ஒண்ணு கேட்க நான் ஒண்ணு சொல்ல. ஐயோ கடவுளை, அதான் எல்லாரும் கேட்க பக்கன்னு சிரிச்சிருக்காங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்க. சரி மாப்பிள்ள கவலைப்படாதீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால ஏதாவது டேட் இருக்கான்னு பார்த்து சட்டுப்பட்டு கல்யாணத்தை வச்சு போடலாம். கவலைப்படாதீங்க. மாப்பிள்ள வந்தானே என்ன சொல்ல போறாரோ, பொண்ணு பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் மனசுக்குள்ள ஒரு மாதிரி வந்துச்சு. ஆனா பரவாயில்ல, மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்க பொண்ண. அடுத்த வாரமே கல்யாணம் சொல்லி ஆசைப்படுதாரு. எப்பா முத்துப்பாண்டி இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். எப்போ வருவான்னு தெரியலையா? இவ்வளவு நேரம் காக்க வச்சாச்சு, எப்படியோ சொல்லி எடுத்து இனி காப்பியும் பலகாரமும் கொடுத்து ஒரு 10 நிமிஷத்தை ஓட்டிட வேண்டியதான். அதுக்குள்ள முத்துப்பாண்டிக்கு போன் போட்டு எங்கடா வாரன்னு கேட்கணும். பாஞ்சாலி காப்பி எல்லாம் நல்ல சூடா கொண்டு வரனா பிள்ளைக்கு கையில காப்பியை கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. சரி இருக்கட்டு பரவாயில்ல, நம்மளும் நேரத்தை கடத்தணும்ல. முத்துப்பாண்டி வர வரைக்கும் நீ நல்ல சூப்பராட்டு காப்பியை நல்ல ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டனா நல்ல சூடா இருக்கட்டும், இந்த குளிருக்கு எதமா இருக்கணும். அப்புறம் இந்த பலகாரத்தெல்லாம் ஒரு தட்டுல நல்ல அளவோல அடிக்கி எடுத்து கொண்டு வா. இக்கா பிள்ளை வாயால சொல்ல கேட்டுட்டியா? இனி உனக்கு சந்தோஷம் தானே? இக்கா சடாமுடான்னு அவ்வளவு வேலையை ஆரம்பிச்சு ஒரே வாரத்துல கல்யாணத்தை சட்டுப்பட்டு முடிச்சு விடணும். குழந்தை பொண்ணுக்கு அப்ப எப்ப வருவாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. சீக்கிரம் 4 தேதி குறிக்கணும்ல. மைனி ஒரு வாரத்துல எப்படி கல்யாணத்தை முடிக்க முடியும்? பந்தல் போடாண்டாமா, பத்திரிகை அடிக்காண்டாமா, சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிடாண்டாமா. என்ன ரசப்பண்ணே, எந்த காலத்துல இருக்கியா? உங்க காலத்த மாதிரி மாட்டு வண்டியில நம்ம புஷ்பாக்காவை போய் பொண்ணு பார்க்க போறேன் இல்ல, புஷ்பாக்கா இல்லாத நேரம் பார்த்து அந்த கதையெல்லாம் இல்ல. இப்பெல்லாம் ஆன்லைன்லயே பொண்ணை பார்த்தா ஆன்லைன்ல டக்கு புக்குன்னு கல்யாணத்தை பேசி முடிச்சிருந்தாங்க. இதே வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் தட்டுனா போதும், அந்த டைம்ல ஆயிரக்கணக்கான பேருக்கு டப்புன்னு போயிடும். உடனே பத்திரிக்கை அதே மாதிரி அனுப்பி அவ்வளவு ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டு இருக்காங்க. சொந்த பந்தம்ல பாதி பேர் இருந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூகுள் பே மூலமா மை பணத்தை வச்சிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கு காலம்.
ஆமா நீங்க சொல்லிச்சேர்தான். அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஜெட்டு வேகத்துல. அண்ணாச்சி பொண்ணுக்கு அப்பா நேராயிட்டே இருக்க. ரசப்பே இப்ப வந்துருவேன்னு சொன்னா பாத்துக்கோ. இப்ப ஒரு 10 நிமிஷம் தான். காப்பி வந்தோடனே காப்பி குடிச்சிட்டீங்க. 10 நிமிஷம் தான். இப்போ வந்துருவாரு. ஏ காப்பி பலகாரம் வருது வருது வருது. இங்க காப்பியும் பலகாரம் தருவாங்க. அங்க என் நாத்துவுக்கு என்னென்ன ஐட்டங்களோ நீலக்குட்டி விருந்து நீலே. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் தாலி கட்டின நேரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு டேஸ்ட் உன் கையால எதிர்பார்க்கவே இல்ல. கொஞ்சமா எதிர்பார்க்கல. அவ்வளவு அடிபொலி தூள் கலக்கல். நெசமா வாங்க சொல்லுவீங்க. நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? நான் பொய் முட்டையா புழுகு முட்டையா? இந்த சமையல செஞ்ச கைக்கு தங்க மோதிரம் இல்ல வைர மோதிரம். ஒரு நிமிஷம் நில்லு. ஒருவேளை நமக்காக வைர மோதிரம் வாங்கி வச்சிருப்பாரோ நம்ம புருஷன். அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால். இலுக்குட்டி பொண்ணு வைக்க இடத்துல பூவை வைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தோட்டத்துல செலவில்லாம ரோசா பூவை பறிச்சு உன் தலையில வச்சு விட்டுட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிடாத. கூடிய சீக்கிரத்துல உன் கைக்கு தங்க மோதிரம் இல்லைன்னா வைர மோதிரம் போடுவேன். நான் கூட இதை எதிர்பார்க்கலங்க. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் சரிதான். பொண்ணு வேண்டாம் பொருள் வேண்டாம். ஒரு முளை பூ இருந்தாலே போதுங்க. சந்தோஷமான வாழ்க்கை தான் முக்கியம். இலுக்குட்டி அங்க பாரு யார் வர்றான்னு. கியூட் கேர்ள் என்ன கியூட்டா டான்ஸ் ஆடுதா. பரதநாட்டியம் குச்சிப்புடி கரகாட்டு இதுல எதுலயுமே சேரலையே. புது வகையான டான்ஸ் எல்லாம் இருக்கு. ஒருவேளை இது கியூட் டான்ஸா இருக்குமோ? எங்க கியூட் கேர்ள் வந்தாச்சு. சாப்பாடுலாம் எடுத்துட்டு போ வாங்க. என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் ஆட்டம் அதிகமா தான் இருக்கு. ஒன்னு டான்ஸ் ஆடுனா ஆட மாட்டேன். 5ஆம் கிளாஸ்ல ஆடுனது இப்பெல்லாம் டான்ஸ் ஆட மாட்டேன். இப்ப எவ்வளவு அழகா ஆடுது தெரியுமா? அதான் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்கேன். அது இருக்கட்டும், அந்த மஞ்ச மண்டிக்குள்ள பைக் தூக்கி அவ கையில ஒப்படைச்சிட்டீங்க போல இருக்கு. பைக்கா பெப்பையா, இப்போ ஒவ்வொரு தங்கச்சி விருந்து போடுதா. ஒரு புடி புடிச்சிட்டு வந்து ஒமர வந்து புடி பிடிக்க. அடே அப்பளம் கட்டு மண்டையா. தேவையா தேவையா தேவையா? அவன் எடுத்து கட்டனா நீனும் பைக்கை எடுத்துக்கொண்டு கொடுத்துட்ட. இப்போ உன் பொண்டாட்டி வந்து ஒரு புடி புடி பெண் இருக்கா. என்ன ஆக போதும் தெரியல. எஸ்கேப் ஆயிரு ராஜேஷ். செல்ல தாயி, யார நியூஸ் எதுவும் இல்லையே நம்ம ஊர்ல? எந்த நியூஸும் இல்லக்கா. இப்போதைக்கு இந்த தியாவா பையன் கல்யாணம் தான் நியூஸா இருக்குது. பொண்ணு பார்த்துட்டு வரட்டு, அதுக்கப்புறம் தானே இருக்கு கச்சேரியே. ஏன்க்கா நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா? அந்த பையனுக்கு ரொம்ப நாளா பொண்ணு பார்த்துட்டு நடக்காவா. என் மரும சொல்லி வருத்தப்பட்டு இருந்தா. ரொம்ப நாள் அந்த பையன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாக்கா. இப்பதான் பொண்ணு பார்க்க போறோம். ஏகதேசம் முடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நல்லபடியா முடியட்டு. வேற இந்த இஸ்பை